செல்ல கண்ணு. நான் செல்ல கண்ணு இல்லீங்க. நீங்க யாரு? அட பாவி, அதுவும் இல்லீங்க. யாருன்னு கூட தெரியலையா? கடுப்பாவி, காலு வலிக்குதுடா. என்ன யார் அது? ஓபன் ஹவுஸ்ல என்ட்ரிங் டாக் மாதிரி, பிறந்த வீட்டுல நாய் மாதிரி. வா. ஹலோ, என்ன வேணுமோ கண்ணுன்னு சொல்லி உள்ள வந்தீங்க, இப்ப நேரா வந்து சேர்லயே உட்காந்துட்டீங்க. யார் நீங்க? அட, நீ தானடா சாரதி? அது உன் தம்பி ராஜா தாண்டா. அடாடா, ரெட்ட மண்டைகளா, என்ன அடையாளம் தெரியல? நான் தாண்டா உன் கப்பு சித்தி. கப்பு சித்தியா? கால் இருக்கா பாரு. 2 இருக்கு. என் கண்ணுங்களுக்கே என்ன அடையாளம் தெரியாம காலை கெட்டு போயிடுச்சு. கற்பகம் சித்தி நீங்களா? ஆமா. நீங்க ஏதோ கங்கையில குளிக்க போய் ஆத்தோட போயிட்டு. ஏன் கேக்குற? ஆத்தோட போயிட்டு இருக்கு போகுது இந்த மீன்காரங்க என்ன புச்சாங்களா? அதான் காப்பாத்துனாங்க. ஐயோ, அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். எப்படியோ அவரை தேடிக்கிட்டு நான் டெல்லிக்கு போயிருந்தேன். அங்க போனா அவர் மெட்ராஸுக்கு வந்துட்டு தான் சொன்னாங்க. அப்பதான் உங்க ஞாபகம் வந்துச்சு, இங்க வந்து அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கலான்னு. அவரை பார்க்காம நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சித்தப்பா வேற எங்க இல்ல, இங்கேதான் இருக்காரு. போடா பேமானே, விளையாடாதீங்கடா. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். எத்தனை தடவை அவர் கண்ணத்துல உப்பு கல்ல வச்சு நெரடு நெரடுன்னு நெரட்டு இருக்கேன் தெரியுமா? சித்தப்பா, உப்புக்கல் வந்தாச்சு. என்ன நேரடியாச்சு? கற்பு பாக்கும் போது கட்டி அணைக்கணும் போல தோணுது. சின்ன பசங்க எல்லாம் இருக்க கரெக்ட். கற்பு, நீ காணாம போனதுல இருந்து கதவை பார்த்தாலும் நினைவுதான், கதவை பார்த்தாலும் நினைவுதான். ஐயோ அத்தா, எனக்கும் அப்படித்தான். வேற மீன் பார்த்தா உங்க நினைப்புதான், கெண்ண மீன் பார்த்தாலும் உங்க நினைப்புதான். ஐயோ, சித்தி வந்திருக்காங்க, காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேங்கடா. ஐயோ ஐயோ, பாவி பசங்களா. ஐயோ, இங்க பாருங்க, அம்மா இல்லாத இவங்களை ஆதரிக்க முடியாம நான் எங்கேயோ போயிட்டேன்டா. டேய், நான் போகும்போது உனக்கு 3 பல்லு தாண்டா பொழைச்சிருந்தது. இப்ப 32 பல்லோட உன்னை பார்க்கும்படியா விதி என்னோட விளையாடுச்சுடா. சித்தி, விதி ரொம்ப விளையாடிடுச்சு. 32 கூட இல்ல, பல்லு வலின்னு போன வாரம் தான் ஒண்ணு எடுத்துட்டேன். 31 தான். எங்க? இந்த பக்கமா? 30 தான். சித்தி, ஏண்டா, நம்ம குடும்பம் சாதாரண குடும்பம் தானே, எளிமையான குடும்பம் தானே. நீங்க 2 பேரும் தானே. உங்களுக்கு எதுக்குடா இந்த 2 வேலைக்காரிங்க? ஐயோ சித்தி, அந்த சின்னது ஏன் சம்சாரம், இந்த பெரிய வேலைக்காரி ஏன் சம்சாரம்? இது சம்சாரம். இது சம்சாரமா? இவளுங்களா? கங்கை தண்ணி. ஏண்டா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களா இல்ல ஒரு கடுதாசி போட்டீங்களா? இந்த மாதிரி பொம்பளைங்களை கட்டிக்கிட்டு இருக்கீங்களே, ஒண்ணு குள்ள கத்திரிக்காய், இன்னொன்னு இழுப்பு சட்டிய. இதுக்கே எப்படி சொல்றீங்களே? உங்க அப்பாவை பார்த்தது இல்லையா? எப்படி இருப்பாரு? அப்படியேவா? ஐயோ 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 ஐயோ, உங்க படிப்புக்கும் உங்க வசதிக்கும் இந்த மாதிரி பொம்பளைங்க இல்லடா. செக்கச்சவையா உயரமா வடநாட்டுல இருந்து ராஜா மக என்ன மந்திரி மகளே கட்டி வச்சிருப்பல. ஏய், யார் நீ? இங்க வந்து கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்து எப்படி பேசுற? என்னையா சொன்னா? உங்களதான். என்ன சொன்னா? யார் நீ? கண்ணா பின்னா. ஐயோ ராதா, இது எங்க டெல்லி சித்திமா, உங்க சின்ன மாமியார். பெரிய கை. ஆமா,
ஆத்தோட போனாலே என் சம்சாரம். அவ திரும்பி வந்துட்டா. உங்களுக்கே இந்த வீட்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். மரியாதை எல்லாரும் வெளியே போங்க. என்ன பார்த்தா வெளியே போன்னு சொல்றா? ஐயோ, என்னங்க கேட்டீங்களா? அடே தடி பசங்களா, கேட்டீங்களாடா? அம்மா ராசாத்தி, கருப்பு ராசாத்தி, வா வாமா என் கருப்பி, இங்க உட்காரு வா. நான் யாருன்னு உனக்கு தெரியாது இல்லம்மா. இந்த குடும்பத்துக்கே நான் ஒரு ஆலமரம் மாதிரி இருந்தேன். ஏதோ நேரம் வெளியே போயிட்டேன். இப்ப நான் சொல்றேன் நான் யாருன்னு. நான் வேற யாரும் இல்லம்மா, நான் தான் உங்க டெல்லி மாமியா. டெல்லி பாசம் ஒரு டைப்பா இருக்கு. இருப்பு சட்டி நசுங்கி இருக்கும். இனிமே ஏய் வேய் பேய்னு சொன்ன பல்ல உடைச்சிடுவேன். வேண்டாம் வேண்டாம், அதோட போகாம எங்க கழுத்தருக்கு வந்து டெல்லி மாமியார் நீலேதான், சந்தேகமே இல்ல. மறைச்சு ஒழுங்கா பெருக்குது. ரெண்டு குழி நீ என்ன வாங்க. ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. டிஃபன் ரெடியான்னு? நாங்க ரெண்டு பேரும் இன்னில இருந்து சமைக்க மாட்டோம். இது என்ன இது திடீர் ஸ்ட்ரைக்? ஆமா, இந்த வீட்டு பொறுப்பு எல்லாம் உங்க சித்தி கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, அவளே சமைக்க சொல்லுங்க. எப்படி? மாமியார் காரி பொங்கி போடட்டும், நாங்க உட்கார்ந்து திங்குறோம். மாப்ளே மாப்ளே சித்தப்பா, சித்தப்பா, சித்தப்பா. சித்தப்பா, யார் இந்த ஆளு? இவர் தாண்டா கீச்சிரவரு. இது நான் கிழிச்ச கோட்டை தாண்டாதவரு, என் மச்சான். அதாவது என் தம்பி டெல்லில இருந்து வந்திருக்காரு. இந்த பசங்க தானா உன் மருமக பிள்ளைங்க? அப்படியா? ஏக்கா, இந்த ராமரும் லட்சுமண மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, இவனுங்க தானா? ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. பொண்டாட்டி கல்லே விழுந்திருக்கிறோம். இது நத்திங் வாடா. சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா தூங்கிடுவானுங்க. என்னைக்குமே பீடிக்கு குறை இல்லாம சந்தோஷமா வாழுங்க. ஓஹோ, நல்லபடியா சைக்கிள் ரிச்சா ஓட்டுங்க. ஐயோ, ஓ, எப்படியோ இருங்க. இப்படியே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. வேற நாடுது. ஏந்திரா. ஆமா ஆமா. என்னது மாமா ஒரு டைப்பா இருக்கிறாரு. அதானே டெல்லியில இப்படிதானே? மச்சான் விளையாடுறாரு. ஆமா, விளையாடுற. வெள்ளாடு இல்ல, விளையாடுகிறார். கிழிஞ்சது. விளையாடிக்கிறேன். ஐயா, போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து மாமா கையில ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. போ. நீதான். வாங்க. ம். நீ வா. எல்லாத்தையுமே சுருக்குறானே, எப்படி சமாளிக்க போறனோ? டெல்லிக்காரரே, இப்ப நான் கிளம்பட்டுமா? நில்லு. எங்க நகையெல்லாம் கழட்டி கொடுக்க சொன்னியே, எங்க அதெல்லாம்? அது எதுவுமே என்கிட்ட இல்ல, எல்லாம் டெல்லிக்காரர்கிட்ட இருக்கு. சித்தப்பா, இப்ப எங்க நகையெல்லாம் எங்க? மார்வாடி கடையில் வச்சிருக்கீங்களா இல்ல வித்து சாப்பிட்டீங்களா? உங்கள மாதிரி ஒண்ணும் நான் இல்ல. எல்லா நகையும் இதுல இருக்கு. சரியா இருக்கான்னு பாத்துக்குங்க. சரியா இருக்கு. இப்ப இவங்க போகலாமா? நில்லு. நீ பாட்டுக்கு இந்த குடும்பத்துல ஒரு பெரிய வெடிகுண்டை கொளுத்தி விட்டு போயிட்டே இருந்தா எப்படி? எங்க பொண்டாட்டிகளுக்கெல்லாம் நடத்த சரியில்லைன்னு பேசிருக்கிறேன். இதுக்கு எவன் பதில் சொல்றது? நானும் ஒண்ணு சொல்லலையே. எதிர் வீட்டுக்காரனுக்கும் சரசுக்கும் தொடர்பு இருக்குன்னு ராதா தான் சொன்னா. ஐயோ ஐயோ ஐயோ, நானா சொன்னேன்? ஆமா, உன் நடத்த சரியில்லைன்னு சரசு தான் சொன்னா. ஐயோ 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 ஐயோ, நானும் அப்படி சொன்னா? தங்கச்சி, உன்னை பத்தி நான் அப்படி சொல்றேனா? அக்கா, உங்களை பத்தி நானும் அந்த மாதிரி தான் சொல்லுவேனா? உன்னை பத்தி நான் அப்படி சொல்லியிருந்தா என் வாய்க்கு சோறு கிடைக்காதுமா. உங்க பேர்ல அபாண்டமா பழி சுமத்தினா எனக்கும் சோறு கிடைக்காதுக்கா. எனக்கு ராதா என்னை பத்தி அப்படி கீழ்த்தரமா சொல்லிருக்க மாட்டாங்க. இத பாருங்க, அக்கா என்னை பத்தி அந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க மாட்டாங்க. அப்படி வாங்க வழி. உங்களுக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும் இப்படி கேவலமா கீழ்த்தனமா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேச மாட்டீங்க. அதுதான் பொம்பளைங்களோட குணம். இந்த நல்ல எண்ணம் உங்க மனசுல இருந்து வெளிக்கொண்டு வரதா
இப்படி ஒரு அபாண்டமான பழி சுமத்த சொன்னேன். அப்பா இப்ப நீங்க ஒன்னா இருக்கிற மாதிரி எப்பவுமே ஒன்னா இருக்கணும். என்ன சொல்றீங்க? இனிமே நாங்க ஒத்துமையா இருப்போம். அப்பா டெலிகாரனே நான் வந்த சோலி முடிஞ்சு போச்சு. இந்த பாருமா, நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா இல்ல முரட்டுத்தனமா நடந்துருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. வரேன்பா, வரேன். சோமாரி கைத கொஞ்சம் நில்லு. தாலியை கொண்டாமா. வேலு இங்க வா. இந்த தாலிய பசங்க எதுக்கு வாங்கி வச்சிருக்காங்க? கட்டுறதுக்கு தான். கட்டு தாலிய.